வணக்கம் தோழர். நாட்டு நடப்பு பத்தி ஒண்ணு பேசலாம்னு நினைக்கிறோம். இப்ப டிவிகே ஆட்சி நடக்குது. டிவிகேவோட ஆதரவாளர்கள் சிஎம் சார் இப்பதான் வந்திருக்காரு, விஜய் வந்திருக்கிறாரு. வந்த 40 நாள் கூட முழுசாவில் நீங்க வந்து அதிகமா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. ஏன் ஒரு டார்கெட் பண்ணி நீங்க வந்து அட்டாக் பண்றீங்க? என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. முகநூல் பக்கங்கள்ல நான் போடக்கூடிய பகுதிகளில் நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. நீங்க வந்து வேணுனே டார்கெட் பண்றீங்க. உங்களுக்கு இளைஞரா வந்ததும் நிறைய பேர் வந்ததும் ஏன் இப்படி அட்டாக் பண்றேன்னு கேள்வி கேட்கறாங்க. என்ன உங்களுக்கு பதில்? ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் இப்ப 40 நாள்தான் ஆட்சி வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ விஜய் கொண்டு வந்த சிங்கப்பெண் திட்டமா இருக்கட்டும், அல்லது இப்ப சமீபத்துல அமைச்சர் செங்கோட்டையன் பேசின விஷயமா இருக்கட்டும், மாணவர்களுக்கு வந்து ஆதார் கார்டு ஐடி கார்டுலயே வந்துட்டு நாங்க சாதி பேர்லாம் கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், இதையெல்லாம் வந்து நம்ம ஆதரிக்கலாமா? ஒரு மாணவர் இளைஞர் அமைப்பு என்ற முறையில மாணவர்கள் இளைஞர்களுடைய பிரச்சனையை எதிர்த்து போராடக்கூடியதுதான் அந்த அமைப்பு. அப்போ மாணவர் நலனுக்கு எதிராக அதை கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு 40 நாள் ஆயிடுச்சு, அதனால ஒரு பெண் பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டாங்க, அதனால நீங்க வந்து எங்களை கேள்வி கேட்பீங்களா இப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய இயக்கத்தனம். நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? என்ன மாற்று திட்டத்தை முன் வச்சீங்க? திமுக ஆட்சியில வந்து இவ்வளவு பெண்களுக்கு எதிராக பாலியல் வல்லுறவு சம்பந்தப்பட்ட கேஸுகள்லாம் வந்திருக்குது, அதை வந்து நாங்க தடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வந்தோம்னு சொல்றீங்க. சிங்கப்பெண் திட்டம் வந்த பிறகு அந்த காவல் பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமை வந்திருக்குல்ல. இப்ப இத பத்தி விஜய் என்ன சொல்றாரு? இப்ப நீங்க என்ன நோக்கத்துக்காக கொண்டு வந்தீங்களா, அந்த நோக்கமே இங்க தடைப்பட்டு போகும்பொழுது இத வந்து பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இதை கேள்வி எழுப்பக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அப்போ இதை கேள்வி கேட்டா ஏன் விஜயா வந்து டார்கெட் பண்றீங்க? அவருக்கும் பூமாயமுக்கும் வந்து தனிப்பட்ட முறையில எந்த முரணும் கிடையாது. அவருடைய அரசியல் நடவடிக்கையில தான் நம்ம வந்து விமர்சனம் பண்றோம். இது யாரு செஞ்சாலும் நம்ம செய்வோம். 40 நாள் வந்துருச்சு, இன்னும் ஒரு 2 மாசம் கொடுங்க, இன்னும் ஒரு 3 மாசம் கொடுங்க, அந்த 3 மாசம் கேப்ல மக்கள் எப்படி செத்தாலும் பரவாயில்ல, அது வரையும் நான் வந்து மௌனமா வாய மூடிக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு பேசுறது அயக்கத்தனம் இல்லையா? அப்போ நாட்டுல நடக்கிற பிரச்சனைகளை எதிர்த்து நம்ம பேசுறதுல அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் கடுப்பாவாங்களா அப்படின்னா அவங்க ஆகட்டும். அவங்களுக்கு இந்த விஷயத்த நம்ம வந்து அரசியல் படுத்தணும், புரிஞ்சுக்கணும். முதல்ல நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்க அதுல கேட்க முடியும். சிங்கப்பெண் திட்டத்தை பத்தி நீங்க விமர்சனம் பண்றோம். இப்போ அந்த திட்டம் வந்து போதுமானதா இல்லைங்கன்றது குற்றச்சாட்டா, இல்ல அந்த திட்டம் வந்து சரியா நடைபெறல அப்படின்றது இது தவறானது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு? இல்லைங்க, இப்ப அவர் ஒரு முயற்சி எடுக்கிறாரு அப்படின்னா அந்த முயற்சிக்கு அந்த பிரச்சனை, ஒரு உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் முதல்ல. சும்மா ஒரு டேப்லெட்டை போட்டு போங்க சரியாயிரும் அப்படின்னா அந்த பிரச்சனை தீராது. இப்போ பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை அதிகரிக்குது அப்படின்னா அதுக்கு அடிப்படையானது என்னவா இருக்கு? அடிப்படையானது இன்னைக்கு வந்து சமூகத்துல இருக்கிற ஆபாச இணையதளங்கள், ஆபாச பத்திரிகைகள், பெண்களை நுகர்வு பொருளா பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனை, இதுதான் அடிப்படையான விஷயம். அப்ப அந்த அடிப்படையான விஷயத்துல நீங்க மாற்றம் கொண்டு வராம சும்மா வந்து ஒரு சிங்கப்பெண் படை இது வந்து எல்லா குற்றங்களையும் தடுக்கிறதுக்காக நாங்க உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது இது ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். பள்ளிகள்ல கல்லூரிலாம் போயிட்டு விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்துறாங்க, அதனால எந்த மாற்றம் வரலன்னு நீங்க சொல்ல வரீங்களா? விழிப்புணர்வு ஏற்படுத்துறது எங்க கொண்டு வரணும்? பாடத்திட்டத்துல கொண்டு வரணும். இப்போ நான் இருக்கிறேன்னா நான் போயிட்டு வந்து ஒரு நாள் பேசிட்டு வந்துருவேன். ஒரு நாள் பேசினால மட்டும் அங்க பிரச்சனை தீராது. அவனுக்கு அது வந்து சமூகத்தினுடைய இதா மாத்தணும். இந்த பெண்களை இப்படிதான் பார்க்கணும், பெண்கள் வந்து இப்படி நடத்தணும் அவங்கள அப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் அதை வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும். ஆனா இன்னைக்கு சமூகத்தை அப்படி இருக்கா? ஒரு சின்ன விளம்பரம் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு சோப்பு விளம்பரமோ அல்லது வந்து ஒரு ஷாம்பு விளம்பரமோ எதை எடுத்தாலும் பெண்களை எப்படி கட்டுறாங்க? ஆபாச பொருளாதான் காட்டுறாங்க. அப்ப அதை வந்து அதை தடுத்தாதான் நீங்க வந்து இதை மாத்தி அமைக்க முடியும். இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல டிவிகே பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொன்னதை வந்து கடுமையா எதிர்க்கிறாங்க. நாங்க கூட்டணியும் இல்லை, அவங்களை நேரடியாக ஆதரிக்கவும் இல்லை, எங்களை எப்படி நீங்க பி டீம் சொல்லுவீங்க, பிஜேபியோட பி டீம் சொல்லுவீங்க கொந்தளிக்கிறாங்க தாவைக்காவோட ஆதரவாளர்கள். அதுக்கு என்ன? தாவைக்காவுடைய ஆதரவாளர்கள் வந்து நீங்க நேரடியா கூட்டணிக்கு போனா பிஜேபின்னு நாங்க சொல்லிடுவோம்.
நேரடியா கூட்டணிக்கு போகாம அவங்களுடைய திட்டத்தை அமுல்படுத்துறது இருக்கு இல்லையா, அதனாலதான் பி டீம்னு சொல்றோம். இப்போ இவங்களை ஏன் பி டீம்னு நம்ம சொல்றோம்னா, சமீபத்துல பக்ரீத் போச்சு. பக்ரீத்துக்கு போன ஆண்டு என்ன நடந்துச்சு? எல்லா இடங்கள்லயும் அவங்களுடைய கறியை வெட்டினாங்க, சமைச்சு சாப்பிட்டு போனாங்க. ஆனா இந்த ஆண்டு என்ன சொன்னாங்க? பக்ரீத்ல குறிப்பிட்ட இடத்துல, அனுமதி வாங்கப்பட்ட இடத்துல மட்டும்தான் கறி வெட்டணும் அப்படின்னு தடை விதிக்கிறாங்க. அப்போ நீங்க குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் கறி வெட்டணும் அப்படின்னா, ஒரு பொது நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்குது, அவன் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா ஊர்ல பல இடங்கள்ல கறி வெட்டி சமைச்சு சாப்பிட்டு அப்படி ஒரு ஜாலியா இருப்பானுங்க. இல்ல இந்த இடத்துக்கு மட்டும்தான் நீ வெட்டணும் அப்படின்னு தடை போடுறது எதுக்காகன்னு சொன்னா, இப்போ குறிப்பிட்ட இடத்துல வெட்டுன்னு சொல்லுவாங்க, நாளைக்கு அந்த பக்ரீத்துக்கு வெட்டவே கூடாது அப்படின்னு தடை விதிப்பாங்க. இததான் பாஜக சொல்லுதா இல்லையா? இப்ப கர்நாடகாவிலயோ மற்ற இடங்கள்லயோ உத்தரப்பிரதேசத்துல என்ன சொல்லுது? மாட்டு இறைச்சிக்கு தடை, இந்த இடங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான் இல்லையா? அதை இங்க தமிழ்நாட்டுல இப்ப அமல்படுத்தினாங்களா இல்லையா? இதை எப்படி பாக்குறது? இப்போ பாஜக சமஸ்கிருதத்தையோ புராண இதிகாசங்களையோ பாடத்திட்டத்துல கொண்டு வரணும்னு பேசுறான். சமீபத்துல செங்கோட்டையன் என்ன பேசினாரு? மாணவர்களுடைய சாதிய அவங்களுடைய ஐடி கார்டுல கொண்டு வருவோம்னு பேசினாரா இல்லையா? இப்ப இதெல்லாம் யாருடைய ரிஃப்ளாக்ட்னு பாருங்களேன். பாஜகவுடைய திட்டத்தை இவங்க பேர்ல அமல்படுத்துறாங்க. இதுக்கு எதிராக பேசிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசல? மூணாவது விஷயம், இப்ப சிறுபான்மையினர் முஸ்லிம்களை இப்போ அவங்க மதம் விஷயத்துல வேற இப்ப எஸ்சி எஸ்டில இருந்து முஸ்லிம்க்கு வராங்க அப்படின்னா அவங்கள அவங்களுக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்ப நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்கணும்? சிறுபான்மையினருக்காக இருக்கிறோம், மக்கள் நலனுக்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ற அரசு அதை எதிர்த்து மேல்முறையீடு போயிருக்கணுமா இல்லையா? அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திருக்கணுமா இல்லையா? பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசல? அப்போ உங்களுடைய அரசியல் நோக்கம் என்னவா இருக்குது? இந்த அரசியல் நோக்கத்தை யார் இன்னைக்கு எதிர்த்து பேசணும்? பாஜகவுடைய பி டீம் நீங்க சொல்றேன் இல்லையா, நாங்க சொல்றோம் இல்லையா? இப்ப இந்த காரணம் எல்லாம் இது ஒத்து போதா இல்லையா? நீங்க அவங்களுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுக்கு. சமீபத்துல என்ன பேசுறாரு ஜோசப் விஜய்? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா நாங்க போவோம் அப்படின்னு பேசுறாரு. இப்ப ஆளுநர் ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஏற்கனவே ஆர்.என். ரவி இருக்கும் பொழுது தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது. இப்ப தாவேக அரசு வந்த பிறகு தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போயிருக்கா இல்லையா? ஏன் தமிழ்தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு போகுது? ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமை இங்க மறுக்கப்படுதா இல்லையா? அப்ப இதானே பாஜக சொல்லுது. அதை நீங்க அமல்படுத்துறீங்களா இல்லையா? இப்ப ஏன் நீங்க பி டீம் இல்லைங்கிறதுக்கு இதை விட வேற என்ன காரணம் இருக்க முடியும்? வேற என்ன இல்ல சொல்லுங்க. இதெல்லாம் ஒத்துப்போதா இல்லையா? அந்த அடிப்படையில தான் பாஜகவுடைய பி டீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க. இப்ப டிவிக்கே மாணவர் இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு கல்வியில பிஜேபியோட பி டீமா செயல்படுது அப்படின்னு சொல்லணும்னா அது எதுக்காக, எதன் அடிப்படையில்? அதாவது இப்போ பாஜகவுடைய பி டீம் அப்படின்னா இப்ப மாணவர் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். இப்ப மோடி என்ன சொன்னாரு? ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன்னு சொன்னாரு. இப்போ அவரு 3வது முறையா ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இந்த 3வது முறையா ஏறக்குறைய 14 ஆண்டுகள்ல எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குனாரு? ஒன்னும் உருவாக்கல. அப்போ இப்ப தாவேக அரசு தமிழ்நாட்டுல வந்திருக்கு. இப்போ தாவேக அரசு தமிழ்நாட்டுல வந்த பிறகு மாணவர்கள் இளைஞர்களுக்கு இவ்வளவு சதவீதம் வேலை இல்லாம இருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் நிரந்தர வேலையை உருவாக்கி தருவேன், ஏன்ட்ட இது ஒரு மாற்று திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். சொல்லியிருக்காங்களா எங்கேயாவது? அப்ப மாற்று திட்டமே ஒண்ணு சொல்லாம நான் மாணவர்களுக்கான தலைவர், நான் இளைஞர்களுக்கான தலைவர், இது மக்கள் நல அரசு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு நீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு இப்போ இந்த ஆண்டு ஜூன் மாதம் இது கல்லூரி எல்லாம் தொடங்கி இருக்குது. இப்போ மாணவர் சேர்க்கை எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இப்போ மாணவர் சேர்க்கை இன்னைக்கு எவ்வளவு நடந்திருக்குது? தமிழ்நாட்டுல 181 கலைக்கல்லூரி இருக்குது. இந்த கலைக்கல்லூரியில இப்ப ஃபுல்லா இருக்கிறது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 71,502 மட்டும்தான் சீட்டு ஃபுல்லா இருக்கு. வேகன்சி எவ்வளவு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 12,609,959 இடங்கள் காலியா இருக்குது. இதுல வெறும் 71,000 தான் ஃபுல்லா இருக்குன்னா மீதி 55,400
57 இடங்கள் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கே. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அப்ப தரமான கல்விங்கிறது கொடுக்கணுமா இல்லையா? மாணவர்களை கல்வி நோக்கி வரவிடாம தடுக்கிறது. இன்னொரு பக்கம் ஊருக்கு வந்து இப்போ கல்வித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, ₹1 கூட வந்து நாங்க வாங்க விட மாட்டோம், லஞ்சத்தை வந்து இது பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம்னு பேசினாரா இல்லையா? ஆனா இன்னைக்கு தனியார் கல்வி நிறுவனங்களையோ பள்ளிகளையோ அங்கீகாரம் பெறுவதற்கு 1000 கோடி ரூபாய் வாங்கியிருக்கிறான்னு செய்தி வந்துட்டு இருக்கு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நீட்டு ஊழல் முறைகேட்டுல தர்மேந்திர பிரதான் என்ன செஞ்சாரோ அதேதான் இன்னைக்கு வந்து தாவேகா அவருடைய அரசு செஞ்சுட்டு இருக்கோம். நீட் தேர்வு எதிர்த்து போராடிய மாணவர்களை கூட அடிச்சு வெளியே துரத்துனாங்களா இல்லையா? கையை உடைச்சாங்களா இல்லையா? இதெல்லாம் வந்து மாணவர் இளைஞர்களுக்கு இவங்க பாஜகவுடைய திட்டத்தை அமுல்படுத்துறாங்களா இல்லையா? அந்த அடக்குமுறையும் அந்த திட்டமும் அப்படியேதான் இருக்கு. அப்புறம் இருக்கும்போது நீங்க என்ன மாற்று திட்டத்தை வச்சு பாஜகவுக்கு எதிராக பேசுறீங்க? கொள்கை எதிரின்னு வாயளவுல சொல்றீங்க. கொள்கை எதிரி எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணணும் பேசணுங்கிற செயல்பாடு உங்கள்கிட்ட இருக்குதா? தாவேகா அரசு கிட்ட இருக்கா? இப்ப இதுக்கு தம்பிகள்லாம் என்ன பதில் இருக்கு தம்பிகள்கிட்ட? தாவேகா அரசு என்ன செய்யணும்னு சொல்றாங்க. என்ன செய்யணும்னா இன்னைக்கு வந்து எதிர்த்து பேசணும், வாயை திறக்கணும். முதல்ல பாஜக அரசு கொண்டு வர்ற மாணவர் விரோத சட்டங்களை நாங்க தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் அப்படின்னு சாங்க நின்று பேசணுமா இல்லையா? ஏன் பேச மாட்டீங்க? இன்னைக்கு சமீபத்துல வந்து கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள்ல சமஸ்கிருதத்தை அங்கீகரிச்சுட்டாங்கல்ல. இதுக்கு தாவேகா அரசு என்ன பண்ணுச்சு? ஏபிபியோட மாணவர் ஏபிபி அமைப்பு கூட போய் நேர்ல போய் பார்த்து பிஎம்ஸ்டி திட்டத்தை நாங்க அமல்படுத்த போறோம் சொல்லியிருக்காங்களா இல்லையா? அப்ப இதெல்லாம் வந்து பாஜகவுடைய பி டீம்ங்கிறதுக்கு இதை விட வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. அவங்களுடைய கொள்கைகளை இவங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க? மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து எந்த முரண்பாடும் இருக்கக்கூடாதுன்னு பேசுனாங்களா இல்லையா? அப்ப சமரசமா போயிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? கொள்கை எதிரியோட சமரசமா போறது அப்படின்னா எந்த அடிப்படையில போவீங்க நீங்க? சொல்லல ஒன்னும் செயல்ல ஒன்னும் செயல்படுத்துறது தான் தாவேகா அரசுடைய செயல்பாடுகளா இருக்கு. இது தமிழகத்துக்கு ஆபத்து. ஆமா. அதனால அந்த அடிப்படையில தான் பாஜகவுடைய பி டீம் நம்ம திரும்ப வலியுறுத்துறோம். மாணவ இளைஞர்களுக்கு இந்த அரசு செய்யக்கூடிய அநீதியை நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம போற போக்குல ஒரு விஷயத்த பேசல, அவங்களுடைய புள்ளி விவரங்கள் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, சுருக்கமா வந்து நம்ம இதுக்கான விடையை கொடுத்துருக்கோம். இதையும் வந்து ஏத்துக்காத புரியாத தாவேகா ஆதரவாளர்கள் தம்பிகளுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும்? வேற இப்போ நம்ம ஏறக்குறைய 4-5 கேள்விகளை முன் வச்சிருக்கிறோம். ஒண்ணு, பாஜகவுடைய பி டீம் அப்படிங்கிறது சிறுபான்மையினருக்கு எதிரான செயல்பாடுகளை தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத ஒண்ணு முன் வச்சிருக்கிறோம். இல்ல நாங்க கரெக்டா தான் இருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆதாரத்தை தம்பிகள் வந்து வெளியிடணும், அந்த அமைச்சர்கள் அதை பத்தி பேசணும். ரெண்டாவது, சிங்கப்பெண் திட்டம் இவங்களுடைய பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளை தடுக்கிறோம் அப்படின்னு கொண்டு வந்த திட்டத்துல இவ்வளவு குளறுபடிகள் இருந்திருக்குன்றத நம்ம பேசுறோம். அப்ப அதுக்கு ஒரு மாற்று திட்டத்தையும் நம்ம சொல்றோம். அந்த திட்டம் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு தம்பிகள் சொல்லணும். அப்படி சொல்லணும். அந்த அமைச்சர்கள் அதை பத்தி வந்து இப்ப வெள்ளை அறிக்கை வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? திமுகவுடைய இதுல எல்லாம் நிறைய ஊழல் நடந்திருக்கு, அதை பத்தி நாங்க வெள்ளை அறிக்கை விட்டோம் அப்படின்னு வந்து ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. அதே போல தாவேகா அரசு ஒவ்வொரு துறையிலும் நாங்க ஒரு மாற்றை வச்சிருக்கிறோம். விவசாயத்துறையில ஒரு மாற்று வச்சிருக்கிறோம், கல்வித்துறையில ஒரு மாற்று வச்சிருக்கிறோம், பெண்கள் பாதுகாப்புல எப்படி வச்சிருக்கிறோம், தொழிலாளர்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள்ல நாங்க இப்படி ஒரு மாற்று திட்டத்தை வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தாவேகாவுடைய தம்பிகள் சொல்லட்டும், அல்லது அந்த அமைச்சர்கள் சொல்லட்டும். அவங்க வந்து மாற்று திட்டத்தை வச்சாங்கன்னு சொன்னா அந்த மாற்று திட்டத்தை வந்து நம்மளோட வாதிக்கும் பொழுதுதான் அது சரியா இல்லையா அப்படின்னு பேச முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சொன்ன விமர்சனம் சரி, உங்கள்கிட்ட மாற்று திட்டம் இல்லை அப்படின்னா நாம் சொன்ன விமர்சனம் சரி. அந்த விமர்சனத்தை வந்து நீங்க இப்படி கமெண்ட்ல போடலாம் முடியுமா அப்படின்னா கமெண்ட்லயும் போடலாம், அல்லது நீங்க எங்களோட நேரடியாகவும் வாதிக்கலாம். அப்படின்னா எங்களுடைய தொடர்பு நம்பர் நாங்க கொடுக்குறோம். அந்த தொடர்பு நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணுங்க, நேர்ல பேசுவோம். நேர்ல பேசிதான் நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் மாத்த முடியும் அப்படிங்கறத. நம்ம ஒரு விஷயத்த தம்பிகள்கிட்ட சொல்றதுக்காக இந்த சிறு காணொலியை நம்ம வெளியிடுறோமே தவிர இந்த காணொலியில் மொத்தமாவே எல்லா விஷயத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட முடியும் அல்லது கேள்வி எழுப்பிட முடியும் அப்படின்னா அது முடியாது. அவர்களுக்கு அப்படி ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னா அவங்க நம்மளோட நேர்ல பாதிக்கும்.